எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் கொஞ்சம் கசப்பானது தான். ஆனா, நம்ம வாழ்க்கையில தினமும் அனுபவிக்கிற உண்மையான விஷயம் தான். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்வாங்க. "பணம் இல்லாதவன் பிணம்னு." கேட்க ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? ஆனா நிஜம் அதுதான். "பணம் முக்கியம் கிடையாது. மனசு தான் முக்கியம்." அப்படின்னு தத்துவம் பேசுறதுக்கு வேணா நல்லா இருக்கும். ஆனா, காலையில எந்திரிச்சதுலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் நமக்கு தேவைப்படுறது பணம் தான். இன்னைக்கு உங்ககிட்ட பணம் இல்லைன்னா, உங்களோட சொந்தக்காரங்க உங்கள எப்படி நடத்துறாங்க? நீங்க ஒரு விசேஷத்துக்கு போனா, உங்களுக்கு கிடைக்கிற மரியாதை என்ன? இதெல்லாம் நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு அந்த வலிய பத்தி தான் நம்ம ஆழமா பேசப் போறோம். வெல்கம்ஸ் டு ஸ்ரீ பிரீஸ் பிரேவ். இன்னும் நம்ம ஸ்ரீ பிரீஸ் பிரேவ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பணத்தோட விளையாட்ட புரிஞ்சுக்க ஒரு சின்ன கதை சொல்றேன் கேளுங்க. ஒரு ஊர்ல ஜான்சன், சங்கர்னு 2 நண்பர்கள் இருந்தாங்க. 2 பேருமே ரொம்ப ஏழ்மையான குடும்பம் தான். ஆனா, ஜான்சன் வந்து பயங்கரமா உழைச்சு அடுத்த ஒரு 5 வருஷத்துல ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆகிட்டாரு. காரு, பங்களான்னு செட்டில் ஆகிட்டாரு. ஆனா, ஷங்கரு அதே பழைய நிலைமையில ஒரு சின்ன கடையில வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஒரு நாள் ஜான்சன் வீட்டு விசேஷத்துக்கு ஷங்கர் வந்து போயிருக்காரு. ஜான்சன் அவரை பார்த்ததும் ஓடி வந்து கட்டி பிடிச்சு, "வா மச்சான்" அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டயும் அறிமுகம் செஞ்சு வச்சாரு. ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். தன்னோட நண்பன் இவ்ளோ பெரிய ஆளானாலும் தன்னை மறக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா விசேஷம் எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் சாப்பிடும்போது ஒரு விஷயம் நடந்துச்சு. ஜான்சன் கூட இருந்த மத்த பெரிய பணக்காரங்க எல்லாரும் ஒரு டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அங்க ஷங்கர் அங்க போயிட்டு உட்கார போனப்போ, ஜான்சனோட மத்த பிசினஸ் பார்ட்னர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்கலாம் வந்து இந்த ஷங்கர வந்து ரொம்ப ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா, அவன் போட்டிருந்த சட்டை வந்து ரொம்ப அழுக்கா இருந்துச்சு அப்டின்னுட்டு. அப்போ ஜான்சன் அங்க வந்து ஷங்கர் கிட்ட சொல்றாரு, அவரோட தோள்ல கை போட்டு, "மச்சான் நீ அந்த டேபிள்ல போயிட்டு அந்த லாஸ்ட்டா டேபிள் இருக்கு இல்லையா? அங்க போயிட்டு உட்காந்து சாப்பிடுறா. ஏன்னா, அங்க தான் உனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. ஸோ இங்க நீ உட்காந்து சாப்பிட்டா கொஞ்சம் லோன்லியா ஃபீல் பண்ணுவ" அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கனிவாவே சொல்றாரு. அந்த நிமிஷம் சங்கர் மனசுல ஒரு இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. ஜான்சன் தன் மேல ரொம்ப பாசமா இருக்காரு அப்படின்றது நல்லாவே ஷங்கருக்கு புரியுது. ஆனா, அந்த பணக்கார கூட்டத்துக்கு முன்னாடி ஒரு ஏழை நண்பனை தன்னோட பக்கத்துல உட்கார வைக்க அவருக்கு தயக்கமா இருந்திருக்கு. ஷங்கர் அன்னைக்கு சாப்பிடாமலே அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அவர் அன்னைக்கு என்ன நினைச்சார் தெரியுமா? ஜான்சன் நம்மள ஒதுக்கல. என்னோட நண்பன் என்ன ஒதுக்கல. ஆனா, என்னோட வறுமை என்ன ஒதுக்கிடுச்சு அப்படின்னு நினைச்சாரு. நண்பர்களே, இந்த கதையில வர ஜான்சன் வந்து ரொம்ப கெட்டவர் கிடையாது. ஆனா, அவர் வாழ்ற அந்த பணக்கார உலகம் இருக்கு இல்லையா? அது வந்து அவர அப்படி மாத்துருச்சு. இன்னைக்கு உங்க சொந்தக்காரங்களுக்கோ, இல்ல நண்பர்களுக்கோ உங்க மேல பாசம் இருக்கலாம். ஆனா 4 பேருக்கு முன்னாடி உங்கள அவங்க பக்கத்துல நிக்க வைக்கணும்னா, உங்களுக்கு ஒரு அந்தஸ்து தேவைப்படுது. அந்த அந்தஸ்த தீர்மானிக்கிறது உங்க கையில இருக்கிற பணம் தான். நீங்க எவ்வளவுதான் நல்லவரா இருந்தாலும், கையில காசு இல்லன்னா, உங்கள ஒரு ஓரமா தான் உட்கார வைப்பாங்க. இதுதான் நிதர்சனம். அதனால தான் நான் சொல்றேன், யாரையும் பழிவாங்க பணத்த சம்பாதிக்காதீங்க. யாராலயும் ஒதுக்கப்படாம இருக்க அந்த பணத்த சம்பாதிங்க. உங்கள அந்த லாஸ்ட் டேபிளுக்கு அனுப்புனவங்க முன்னாடியே, அதே பந்தியில முதல் ஆளா உட்கார்ந்து சாப்பிடுற தகுதிய வளர்த்துக்கோங்க. அதுதான் நீங்க அவங்களுக்கு கொடுக்கிற ஆகச்சிறந்த பதிலடியா இருக்கும். பணம் இல்லன்னா நிம்மதி இருக்காதா? அப்படின்னு நீங்க கேட்குறீங்க இல்லையா? உங்கள பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். பணம் இல்லாம ஒரு நாளாவது நீங்க நிம்மதியா இருந்திருக்கீங்களா? கையில காசு இல்லாத அன்னைக்கு தான் வீட்ல யாருக்காவது உடம்பு முடியாம போகும். கையில காசு இல்லாத அன்னைக்கு தான் மிக்ஸி ரிப்பேர் ஆகும். வண்டி பஞ்சர் ஆகும். அப்போ வர அந்த ஒரு வலி இருக்கு இல்லையா? அது நரகத்த விட கொடுமையானதா இருக்கும். நீங்க கஷ்டப்படும்போது உங்க கூட எல்லாரும் இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா என்ன? கண்டிப்பா மாட்டாங்க. நீங்க நல்லா இருக்கும்போது, வாடா போடான்னு சுத்துற 10 பேரு, நீங்க கையில காசு இல்ல அப்படின்னு சொல்லும்போது, அப்படி ஒரு வார்த்தை சொல்றதுக்கு ட்ரை பண்ணா கூட, அடுத்த ஒரு 5 நிமிஷத்துல ஒவ்வொருத்தரா, ஒவ்வொரு நண்பர்களா உங்கள விட்டு நைஸா நழுவி போயிடுவாங்க. ஏன்னா, பணம் இருந்தா மட்டும் தான் இந்த உலகமே உங்கள மேல பார்க்கும். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? ஒரு இடத்துல 10 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுப்போம். அங்க நல்ல வசதியா இருக்கிறவரு ஒரு தப்பான விஷயத்த சொன்னா கூட, சுத்தி இருக்கவங்க, "ஆமாங்க, நீங்க சொல்றது சரிதான்" அப்படின்னு தலையாட்டுவாங்க. ஏன்னா, அங்க பேசுறது அவரோட வாய் கிடையாது, அவரோட பேங்க் பேலன்ஸு.
ஆனால் அதுவே கையில் காசு இல்லாத ஒருத்தர் ரொம்ப அழகான அறிவான ஒரு கருத்தை சொன்னால் கூட யாருமே அதை காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. இவன் சொல்கிறதெல்லாம் யார் கேட்குறது அப்படின்ற அந்த ஒரு அலட்சியமான பார்வை இருக்கு இல்லையா, அது ஒரு மனுஷனை உயிரோடு கொல்லும். உண்மை என்னன்னா, பணம் இருந்தால் உங்கள் வாய்ஸுக்கு வேல்யூ இருக்கும். பணம் இல்லைன்னா உங்களோட எமோஷன்ஸுக்கு கூட இங்கே வேல்யூவே கிடையாதுங்க. சரி, ஓகே. அப்போ பணமே தான் எல்லாமேன்னு முடிவெடுத்துடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. அங்கே தான் ஒரு பெரிய ஆபத்து இருக்குங்க. பணத்தை தேடி ஓடுறது தப்பு கிடையாது. ஆனால் பணமே தான் உலகம்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா ஒரு நாள் நீங்கள் உங்களையே தொலைச்சிடுவீங்க. பணம் வசதியை கொடுக்கும், கம்ஃபர்டான ஒரு ஜோனை வந்து கொடுக்கும். ஆனால் நிம்மதியை கொடுக்குமான்னு கேட்டால் கொஞ்சம் சந்தேகம்தான். பணம் இருந்தும் தனிமையில் அழுகுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. பணம் இருந்தும் நம்புறதுக்கு ஒரு ஆள் இல்லாமல் தவிக்கிறவங்க இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. கோடி கோடியாக சம்பாதிச்சும் ஒருவேளை நிம்மதியாக சாப்பிட முடியாமல் மாத்திரை சாப்பிட்றவங்களும் இதே உலகத்தில் தான் இருக்காங்க. பணம் உங்களுக்கு ஒரு மெத்தையை தரும், ஆனால் தூக்கத்தை தருமா அப்படின்னு கேட்டால் ஒரு தட்டு நிறைய சாப்பாட்டை தரும், ஆனால் பசியை தருமா? இந்த கேள்விக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறது நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட்டில். கடைசியாக நான் சொன்ன அந்த லைனை திரும்ப ஒரு முறை சொல்கிறேன், கேளுங்க. பணம் ஒரு தட்டு நிறைய சாப்பாடு கொடுக்கும், ஆனால் பசியை கொடுக்குமா? நிறைய பேர் பணக்காரங்களுக்கு எனக்கு பசியே எடுக்கலை அப்படின்னு சொல்லி புலம்புறதை கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்தும் இருப்பீங்க. ஸோ நீங்கள் முடிவெடுங்க எது முக்கியம் அப்படின்னு. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, பணத்தை சம்பாதிங்க, நல்லா வளருங்க, உங்களை மதிக்காதவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுங்க. ஆனால் அந்த பணத்துக்காக உங்களோட குணத்தையும் உங்களோட நேர்மையையும் வித்துடாதீங்க. உங்கள் நிம்மதியை இழந்து வர்ற பணம் உங்களுக்கு ஒரு காலமும் சந்தோஷத்தை தராது. பணம் உங்கள் வாழ்க்கையை நடத்த தேவைப்படுற ஒரு கருவி, அவ்வளோதான். அதுவே உங்கள் வாழ்க்கையாக மாறிடக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பணம் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கும், ஆனால் உண்மையான சந்தோஷத்தை உங்களோட மைண்ட் செட்டு தான் கொடுக்கும். இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னா, பணமும் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம், ஆனால் பணம் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு நான் சொல்ல வரல. பணம் வந்து நமக்கு இந்த காலத்தில் ரொம்பவே அத்தியாவசிய தேவையாக ஒன்று இருக்குது. சில பேர் டயலாக் விடலாம், பணம் காசெல்லாம் முக்கியம் இல்லை, வாழ்க்கைக்கு அன்பு தான் முக்கியம். அன்பு முக்கியம் தாங்க, ஆனால் பணம் காசு முக்கியம் இல்லை, நாம் எப்படி முடிவெடுக்க முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்கும். 3 வேளை சாப்பாடு இருக்கும், நல்ல துணிமணிகள் இருக்கும், லக்ஸரியான ஒரு லைஃபு, காரு பங்களான் எல்லாமே இருக்கும். வச்சுக்கிட்டு அவங்க சொல்லுவாங்க, பணம் மட்டுமே முக்கியம், பணம் மட்டும் முக்கியம் கிடையாது, வாழ்க்கைக்கு அன்பு தான் முக்கியம். இந்த டயலாகெல்லாம் வந்து பேசுவாங்க. அதை பார்த்துட்டு நாம் பணம் முக்கியம் இல்லை, அன்பு தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு பணம் சம்பாதிக்கிறத விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கடுத்து நடக்கிற சில விபரீதங்களை பற்றி நான் சொல்கிறேன், கேளுங்க. இப்போ எல்லா நடுத்தர வர்க்க குடும்பமும் அனுபவிக்கிற ஒரு பயங்கரமான வழி என்ன தெரியுமா? உங்ககிட்டயே இதை சொல்கிறேன், பணம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு தடவைக்கு அரசு ஆஸ்பத்திரி இருக்கு இல்லையா, அதோட வாசலில் போயிட்டு நின்று பாருங்க. அங்கே பெட்டு கிடைக்காம சரியான வைத்தியம் பார்க்க முடியாமல் கையில் காசு இல்லாமல் தவிக்கிற அந்த பெற்றவங்களோட கண்ணீரை பார்த்தா தெரியும் பணம் எவ்வளோ முக்கியம்னு. நம்ம அன்புக்குரியவங்களோட உயிரை காப்பாற்ற கூட காசு தேவைப்படுற இந்த உலகத்தில் பணம் முக்கியம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இது பலருக்கும் நடந்திருக்கும். அடுத்ததாக சொல்ல போகிறது, உங்கள் சொந்தக்காரங்க வீட்டு விசேஷத்துக்கு போய் பாருங்கள். கையில் காசு இருக்கிறவங்கள தான் வாங்க வாங்கன்னு முகம் முழுக்க சிரிப்போடு வரவேற்பாங்க. அதுவே நீங்கள் கொஞ்சம் சுமாரான நிலைமையில் இருந்தால் அவங்க உங்களை பார்க்குற விதமே மாறும். சாப்பாட்டு பந்தியில் கூட உங்களுக்கு கிடைக்கிற மரியாதை இருக்கு இல்லையா, அது உங்களோட தட்டை பார்த்து இல்லை, உங்கள் கையில் இருக்கிற மோதிரத்தையும் காசாவியையும் பார்த்து தான். இது எவ்வளோ பெரிய அவமானம்! இந்த விஷயத்த நீங்கள் யாராவது ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நிச்சயமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததா, இன்னைக்கு ஒரு குழந்தைய நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும்னா கூட லட்சக்கணக்கில் பணம் கேட்குறாங்க. உன் பையன் நல்லா படிக்கிறான், ஆனால் உங்ககிட்ட காசு இல்லைன்னா அவனோட கனவு அங்கேயே கருகிடுது. ஒரு அப்பாவா அம்மாவா தன்னோட குழந்தைக்கு ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்க முடியாமல் நிற்கிற அந்த நொடி இருக்கு இல்லையா, அதுதான் உலகத்திலேயே பெரிய நரகம். சில பேரை பார்த்துருப்பீங்க, காசு இல்லாத வரைக்கும் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, ஆனால் கைக்கு கொஞ்சம் பணம் வந்த உடனே அவங்க நடையே மாறும், பேச்சும் மாறும். காசு இல்லாத பழைய நண்பர்களை கண்டாலே முகம் சொல்லிப்பாங்க. பணம் குணம் கொடுக்கும்னு சொல்லுவாங்க, ஆனால் சிலருக்கு அது திமிரு கொடுக்குது. நீங்கள் பணக்காரன் ஆகும்போது இந்த தப்பை மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. பணத்துக்காக நேரத்தை வீணாக்காதீங்க.
பல பேர் பணத்தை சம்பாதிக்கிறேன்ற பேர்ல தன்னோட குழந்தைகளோட வளர்ப்பையும், மனைவியோட அன்பையும், அம்மாவோட பாசத்தையும் மிஸ் பண்ணிடுறாங்க. கடைசியில கோடி கோடியா பணம் இருக்கும். ஆனா அத அனுபவிக்க கூட நிம்மதி இருக்காது. பணத்தை ஓடி ஓடி சம்பாதிங்க. ஆனா உங்க நேரத்தை யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மறந்துடாதீங்க. நண்பர்களே, உங்ககிட்ட காசு இருந்தா நீ யாருன்னு இந்த உலகம் கேட்கும். அதுவே உங்ககிட்ட காசு இல்லைன்னா இந்த உலகம் யாருன்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க. இதுதான் வாழ்க்கை. பணத்தோட பவர் என்னன்னு புரிய வைக்க இன்னொரு குட்டி கதையும் சொல்றேன், கேளுங்க. இது நம்மள நிறைய பேருக்கு வாழ்க்கையில நடந்திருக்கும். ஸோ அப்படி இந்த கதையை கேட்ட பிறகு உங்களுக்கு என்னோட வாழ்க்கையிலேயே நடந்திருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட கஷ்டங்களை ஷேர் பண்ணிக்கோங்க. இது ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்துல நடந்த ஒரு நிஜமான கதைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வீட்டில் 2 அண்ணன் தம்பிங்க இருக்காங்க. பெரியவன் படிச்சு முடிச்சுட்டு ஒரு சாதாரண வேலையில இருக்கான். மாசம் ஒரு 15,000 ரூபாய் சம்பளம். ஆனா சின்னவன் ஐடி கம்பெனியில சேர்ந்து மாசம் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறான். பெரியவன் தான் வீட்டில் எல்லா வேலையும் பார்ப்பான். அப்பாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறது, காய்கறி வாங்குறது, விசேஷங்களுக்கு ஓடி ஓடி உழைக்கிறதுன்னு எல்லாமே அவர் தான் பார்த்துப்பாரு. ஆனால் அந்த வீட்டில் ஒரு விசேஷம்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அப்பாவும் அம்மாவும் எந்த முடிவாக இருந்தாலும் பெரியவனை கேட்க மாட்டாங்க. சின்னவன் எப்போ சிட்டிலேருந்து ஊருக்கு வருவான் அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவன்கிட்ட கேட்டு முடிவெடுக்கிறதுக்காக. பெரியவன் பக்கத்திலே இருப்பான். ஆனா அவன் சொல்ற ஐடியாவை யாரும் மதிக்க கூட மாட்டாங்க. ஏன் கூட கேட்க மாட்டாங்க. உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு, நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி உதாசீனமா சொல்லிடுவாங்க. ஆனா சின்னவன் ஃபோன் பண்ணி, அப்பா இந்த ஃபங்க்ஷனை இப்படி வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். சரிடா கண்ணா, நீ சொன்னா சரியாதான் இருக்கும்னு உடனே ஒத்துக்குவாங்க. பெரியவனுக்கு ஒரு வழி வரும் பாருங்க. இந்த இடத்துல நாம தானே இங்கேயே இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம். நாம இங்க நேரடியா பேசுறதை விடவும் சின்னவன் ஃபோன்ல சொல்றதுக்கு இவ்வளோ மதிப்பா அப்படின்னு அவன் எவ்வளோ மன வருத்தப்படுவான். இங்க என்ன நடக்குது தெரியுமா? அந்த பெத்தவங்களுக்கு 2 பேர் மேலேயும் அன்பு இருக்கு. ஆனா அந்த சின்னவன் அனுப்புற பணம் தான் அந்த வீட்டோட கௌரவத்தை முடிவு பண்ணுது. நாம 4 பேருக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நிக்க இவன் தான் காசு கொடுக்குறான் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் தான் அந்த பெத்தவங்களே அறியாம அவங்களுக்கே ஒரு பாராபட்சத்தை உருவாக்கிடுது. நண்பர்களே, இதை பேசும்போது எனக்கே கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நிறைய பேர் வீட்டில் இது நிதர்சனமா நடக்கிற ஒரு உண்மை. உங்க அன்பு, உங்களோட உழைப்பு, நீங்க கொடுக்குற நேரம், இது எதுவுமே சில நேரத்துல கண்ணுக்கு தெரியாது. ஆனா நீங்க கொடுக்குற பணம் இருக்கு பாருங்க, அது கண்ணுக்கு நல்லாவே தெரியும். அது உங்களோட சொல்லுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கும். அதனால தான் சொல்றேன், அன்பு காட்டுங்க. ஆனா அந்த அன்பை தக்க வச்சுக்க உங்ககிட்ட ஒரு பலம் வேணும். அந்த பலம் தான் பணம். நீங்க யாருக்காக உழைக்கிறீங்களோ அவங்களே உங்களை மதிக்கணும்னா கூட உங்க பாக்கெட்ல 4 காசு இருக்கணும். என்கிட்ட காசு இல்லைனாலும் என் குடும்பம் என்னை மதிக்கும்னு கற்பனையில இருக்காதீங்க. வறுமை வாசல்ல வரும்போது அன்பு ஜன்னல் வழியா வெளியே போயிடும்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? அது 100% உண்மை. இன்னைக்கு உங்களை உனக்கு என்ன தெரியும்னு ஒதுக்குறவங்க முன்னாடி இவன் சொன்னா கரெக்டா இருக்கும்னு அவங்கள நம்ப வைக்கிற அளவுக்கு உங்களோட பொருளாதாரத்தை உயர்த்துங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிங்க. ஆனா அந்த பணத்தை உங்க குடும்பத்துக்காகவும் மற்றவங்களுக்கு உதவவும் சரியான முறையில பயன்படுத்துங்க. டியர் ஆல், இவ்வளோ நேரம் நான் சொன்ன கதைகளும் உண்மைகளும் உங்களோட மனசை ஒருவேளை காயப்படுத்தி இருக்கலாம். ஆனா அந்த காயம்தான் உங்களை முன்னேற வைக்கும். இன்னைக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க யாரு, உங்களோட குணம் என்ன அப்படின்னு இந்த உலகம் இப்போதைக்கு ஆராயாது. உங்ககிட்ட என்ன இருக்கு, நீங்க எவ்வளோ வச்சிருக்கீங்க, இதை மட்டும்தான் இந்த உலகம் பார்க்கும். உங்களை மதிக்காத சொந்தக்காரங்க முன்னாடி, உங்களை மட்டமா பார்த்த சமூகம் முன்னாடி, இவனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சிரிச்சவங்க முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய ஆகச்சிறந்த பழிவாங்கல் என்ன தெரியுமா? அவங்க கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு உயரத்துக்கு நீங்க போய் நிற்கிறது தான். அவமானங்களை சேகரிச்சு வைங்க. அதை எரிபொருளா மாத்துங்க. யாராவது உங்களை ஒதுக்குறாங்களா, ஒதுக்கி நில்லுங்க. ஆனா சும்மா நிக்காதீங்க. நீங்க திரும்பி வரும்போது இந்த உலகமே அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு ஒரு வெற்றியோட திரும்பி வாங்க. பணத்தை ஒரு கருவியா பயன்படுத்துங்க. உங்க பெத்தவங்களை ஒரு மகாராஜா, ஒரு மகாராணி மாதிரி வச்சு பார்த்துக்கிறதுக்கு இந்த பணத்தை சம்பாதிங்க. உங்க குழந்தைக்கு மற்றவங்க முன்னாடி உங்க குழந்தைங்க மற்றவங்க முன்னாடி கை கட்டாம கம்பீரமா வாழ கத்து கொடுக்கறதுக்கு பணத்தை சம்பாதிங்க. 4 பேருக்கு உதவி செஞ்சு அந்த சிரிப்புல வர சந்தோஷத்துக்காக பணத்தை சம்பாதிங்க. கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்றேன்,
கையில காசு இல்லாத போது வர்ற அவமானம் தான் ஒரு மனுஷனை செதுக்குற ஆகச்சிறந்த உளி. இன்னைக்கு நீங்க சிதறி போய் இருக்கலாம். ஆனா நாளைக்கு நீங்க ஒரு சிற்பமா எழுந்து நிப்பீங்க. வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது நாணயமாக இருக்கட்டும். ஆனா அந்த நாணயம் உங்க பாக்கெட்ல சத்தமா ஒலிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்திருந்தா நிச்சயமா நான் ஜெயிப்பேன்னு கமெண்ட்ல உங்களோட மெசேஜை மறக்காம போட்டு விட்டுருங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டையும் நிச்சயமா நான் பார்ப்பேன், உங்களுக்கு ரிப்ளையும் பண்ணுவேன். ஸோ நல்லா வாழ்வோம், சந்தோஷமா இருப்போம். நன்றி, வணக்கம். இன்னொரு நாள் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இன்னும் நம்ம ஸ்ரீ ப்ரீஸ் பிரே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.